Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல salaried person and self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றவங்க வெல் கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது வச்சிருக்கணும். சேம் டைம் அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு அதிகமாவே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல கிடைச்ச ஒரு சின்ன லோன் டீடைல்ஸ் பத்தி பார்த்தறலாம். அதுக்கு அப்புறமா இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுல நீங்க இருக்கணும், தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இத பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்தறலாம். பட் இன்ஸ்டன்ட்டா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த பர்சனல் லோன் பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸா கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே गाइस, இப்போ இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத பார்த்தறலாம். இதுல ஒரு 38000 லோன் வந்து கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல அப்ளை பண்ணும்போது எலிஜிபிள் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷன்லயும் எலிஜிபிள் கொடுக்கறாங்களா அப்படிங்கறத நாம Play Store டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லோனுக்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 3% per monthly இன்ட்ரஸ்ட் ரேட் கால்குலேட் பண்றதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ராசசிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 6% per transfer அப்படின்னு போட்டுருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த 38000 இருந்து நீங்க எவ்வளவு லோன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்ல 6% அப்படிங்கிறது இவங்க ப்ராசசிங் ஃபீஸா டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. பட் கிரெடிட் லைன் ஆப்ஷன் அப்படிங்கும்போது வித்தின் 1 மந்த்ல நீங்க ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுக்கான ஓவர் டியூ பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. அதாவது உங்களால 1 மந்த்ல ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் 0 to 500 நீங்கள் விட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் பெனால்ட்டி சார்ஜஸாக நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஒருவேளை 500 இருந்து அதிகபட்சமாக 5000 வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 ரூபாய் அப்படிங்கிறது பெனால்ட்டி சார்ஜஸாக கட்டுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் மினிமம் விட்ராவல் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் 500க்கு மேலே தான் விட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதிகபட்சமான பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்னு பார்க்க 2500 ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் இருக்கு. ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிள் கிடைச்ச இந்த லிமிட் இன்னும் அதிகமான லிமிட் தேவைப்படுது, சேம் டைம் இஎம்ஐல லோன் தேவைப்படுது அப்படின்னா லாஸ்ட் 4 மாசத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணி உங்களுக்கான லிமிட் அப்படிங்கறத வித்தின் 5 மினிட்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே இவங்களுடைய அப்ளிகேஷன்ல நாம அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஓகே கேஸ், இதுவரையிலும் பார்த்தது எல்லாமே இந்த ஜைப் அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான். இதை தவிர்த்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. அந்த ஒரு ரீசனால நீங்கள் லோனுக்கு ஒருவேளை அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அனைத்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்பொழுது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ், இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த கம்ப்ளீட்டான வீடியோவுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு ரீசனால நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அப்போது அஃபிஷியல் சோர்சஸில் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கேஸ், இந்த ஜைப் இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2023 Play Storeல அவைலபிளாக இருக்கிறதா போட்டிருக்காங்க. இதுவரையிலும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் 67,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்கு. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் ட்ரஸ்டடான பர்சனல் லோன் வழங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் 5 லட்சம் வரையிலும் ஃப்ளெக்ஸி இஎம்ஐ ஆப்ஷனில் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர், இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் வித்தின் 60 செகண்ட்ஸில் நீங்கள் வாங்கிக்க முடியும். அதாவது 1 மினிட்ல வாங்கிக்க முடியும். லோன் அமௌண்ட் டைரெக்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறோம். 100% ஆன்லைன் லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இவங்க RBI ரெஜிஸ்டர்டு NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுக்கறதா போட்டிருக்காங்க. இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்கள் சேலரிடு ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும். மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் 15,000க்கு மேலே இருக்கணும். வேலிடான பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருக்கணும். வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 3,000 இருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரைக்கும் இவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ட்ரஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 24% இருந்து அதிகபட்சமாக 36% per annum அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இதை மந்த்லி இன்ட்ரஸ்ட் ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3% அப்படிங்கிறது வரும்ங்கிறதையும் போட்டிருக்காங்க. 10 இயரை பொறுத்தவரைக்கும் 6 to 18 months அப்படிங்கிறது இருக்கும். இந்த லோனுக்கான ப்ராசசிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2 to 6% அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இந்த கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது 8 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அப்ரூவலை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் ரெண்டுமே வித்தின் 1 மினிட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதுக்கு அடுத்ததான் கீழே இந்த அப்ளிகேஷனில் எப்படி நம்ம பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறது அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இவங்க ரெஸ்போ ஃபினான்ஷியல் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், தென் RPN ஃபின்லிஸ் பிரைவேட் லிமிடெட், இவங்க 2 பேர் கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கிறதா இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் வெப்சைட் அப்படிங்கிறதுமே வச்சிருக்காங்க. இவங்களுடைய வெப்சைட்டில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசுக்கு மேலே இருக்கணும். வேலிடான பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருக்கணும். சேலரிடு பர்சனாக மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் 15,000க்கு மேல இருக்கணும். இது சேலரிடு ப்ரொஃபஷனலுக்கு. இதை தவிர்த்து காமனா பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மந்த்லி இன்கம் 15,000க்கு மேல இருக்கணும். கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 700க்கு மேல இருக்கணும். சேம் டைம் கிரெடிட் ப்ரொஃபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க.
தென் சேலரிடு பர்சனாக இருந்து அவங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அவங்க ஃபேவரபுளாக இருக்கும் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க கண்டிப்பாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். இதை தவிர்த்து உங்களுடைய ஃபோட்டோ காப்பி அப்படிங்கிறதும் இருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் இன்கம்மை பொறுத்தவரைக்கும் ஆப்ஷனல் தான். இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுடைய லிமிட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க என்ன எலிஜிபிள் லிமிட் கொடுக்குறாங்களோ அந்த லிமிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஆப்ஷனலாக தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி இந்த ஜைப் அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் டீட்டெயில்ஸ், பேஜ் டு டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே சமயத்தில் உங்களுக்கு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இன்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்டெப்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே தமிழ்லேயே இருக்கும், எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்பில் கண்டிப்பாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.